விட்டுருந்து இப்போ மேரேஜ் செட் ஆயிடுச்சுங்க. மேரேஜ் செட் ஆகி மேரேஜ் ஆகிற போது நான் சொல்கிறேங்க, தங்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நுணுக்கமான வேலையெல்லாம் டச் விட்டுட்டா மறந்து போயிடும், நீ வந்து அதைய ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்கிற போது சொல்கிறேன், மாமா அதெல்லாம் இல்லை மாமா, நான் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு உனி அடுத்து பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்கு போவாங்க, பொண்ணு மாப்பிள்ளை விருந்து முடிச்சாச்சுன்னா அடுத்து நான் கன்சீவ் ஆயிடுவேன், நான் கன்சீவ் ஆகிட்டேன்னா அடுத்து குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வளர்த்துற ஸ்டேஜ் வரும், அது ஸ்கூலுக்கு அனுப்ப வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்குது, ஒரு 6 இயர்ஸ் என்னால் எதுவுமே பண்ண முடியாது மாமா, இப்போ ஆரம்பிச்சுட்டு பண்ணிவிட்டு அதை பாதியில் விட முடியாது, அதனால் வந்து நான் இந்த 5-6 வருஷம் நான் இதை பற்றி நான் யோசிக்க மாட்டேங்க மாமா. ஃபேமிலி அப்படிங்கிறது ஃபேமிலி தான் எனக்கு, ஃபேமிலி அடுத்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேணால் நான் பார்க்கலாம் அப்படிங்கிற கனவுங்க அப்படின்னு சொல்கிறாளுங்க. சரி, நான் அம்மாட்ட கூட சொல்கிறேன், என்னம்மா கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சொல்கிறாம்மா, கன்சீவ் ஆயிடுவேன், நான் குழந்தை பெற்றுப்பேன், இதெல்லாம் வந்து சொல்கிறாம்மா அப்படிங்காட்டி, அட இப்போல்லாம் பிள்ளைங்கெல்லாம் சகஜமாக பேசிக்கிறாங்கன்னா அதெல்லாம்